சந்தோஷமா இருக்கீங்க மட்டும் ஒரு பெரிய அலையில சொல்லலாமா? சரி, அப்படியே நினைச்சுட்டு இல்லாமா? எனக்கு ஒரு டவுட், இதுக்கப்புறம் வேற ப்ரோக்ராம் ஏதாச்சும் இருக்கீங்களா? மெசேஜ்க்கு அப்புறம் எதுவும் இல்லையா? அப்ப டன். ஓகே, எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. பட் நான் அதுல எவ்வளோ நான் நினைச்ச காரியங்களை ஆண்டு முடிக்க கத்துக்கிறது செய்வார். என்ன? ஓகே, சரி, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு அலையிலையா சொல்லணும். ஓகேவா? இன்னைக்கு நான் ரொம்ப பர்ஃபெக்டா சுகமா இருக்கேன்றவங்க மட்டும் அலையிலையா சொல்லலாமா? ஓகே, இன்னைக்கு என் கை எந்த வலி இல்லாம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஒரு அலையிலையா சொல்லலாமா? நான் ஏன் கை நல்லா இருக்குன்னு கேட்டேன். அதேதான். ஓகே, நெக்ஸ்ட், என் கால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அலையிலையா சொல்லலாமா? நான் ஏன் கால் நல்லா இருக்குன்னு கேட்டேன். அதேதான். என் கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஏன் கண்ணு நல்லா இருக்கு? பார்த்து பாடு இல்லையா? அதேதான். ஓகே, என் வாயில என் பல்லுல எந்த வலியும் இல்ல, நான் நல்லா இருக்கேன்னு சொல்றவங்க அலையிலையா சொல்லலாமா? ஏன்? அதேதான். ஓகே, போலாமா? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு. கையில எவ்வளவு உற்சாகமா தட்ட முடியுமோ, உங்க வாயில எவ்வளவு விரிவாய் திறந்து சத்தமா பாட முடியுமோ அந்த பாட்டு தான். கத்தர்கரை மென்மேலங்க பண்ணலாமா? இது வர்ஷிப் தான் இல்ல, ஜஸ்ட் பிஃபோர் சாரி மெசேஜுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமா நம்ம அந்த மெசேஜை போறதுக்காக தான். ஸோ மைக் இருக்கா? நீங்க பாடலாம். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து யூத் டீச்சர். ஓகேவா? நான் நிறைய क्वेश्चंस கேட்பேன், ஸ்லோவா தான் போவேன், மெசேஜ் மாதிரிலாம் கொண்டு போக மாட்டேன். பிகாஸ் நான் யூத்தோட லீடரா இருந்தனால அதே பேட்டர்ன் தான் வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 வசனம் சொல்றேன். அந்த வசனத்தை எல்லாம் படிச்சிருங்க. படிச்சிட்ட பேருக்கு இன்னியோட மெசேஜ் தலைப்பியா என்னன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஓகே, எடுத்தவங்க வாசிக்கலாமா? 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7. ஓகே, இது ஃபர்ஸ்ட் verse. ஓகேவா? இப்போ இரண்டாவது மத்தேயு 6:26. பட்சிகளை கவனித்து பாருங்கள்,
வசனத்தை கவனிச்சிட்டே வாங்க. ஓகேவா? அப்பதான் அதோட டாபிக் ஹெட்டிங், வாட் இஸ் தி ஹெட்டிங் அப்படி நீங்க கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே, the next one. சங்கீதம் 55:22. நன்மையில் என் பாரத்தை வைத்துவிடு, அவர் என்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஏசாயா 46:4. உங்கள் முதிர்வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறைவேறு மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பிலிப்பியர் 4:19. நேரத்துக்கு யாராச்சும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஓகே, லாஸ்ட் ஒன். ஏசாயா 41:10. சாரி, எனக்கு இங்கிலீஷோட சேர்ந்து வரதுனால அப்படி வருது. நான் ரொம்ப நினைச்சுக்காதீங்க. ஓகே, முடிச்சாச்சா? இத்தனை வசனம் பாத்தீங்க இல்லையா? யாருக்காச்சும் எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? நான் சொல்லிட்டேன் இல்லையா, யூத்துக்கு இப்படிதான் கேட்டுட்டே இருப்பேன். யாருக்குலாம் என்ன இந்த வசனம் தான் படிச்சதுக்கு அப்புறம் இதுதான் இந்த இன்னையோட மெசேஜோட டாபிக் உங்களுக்கு தோணுது? சும்மா கெஸ் பண்ணுங்க. தப்பா இல்ல, ஒண்ணுமே கிடையாது. சரி, இங்க இப்பதான் பேச முடியும் நீங்க இல்லையா? வேற எங்க போய் ஓபன் பண்ணி தைரியமா பேச முடியும்? நம்ம சர்ச்ல தான் நம்மளோட தைரியம். வெளிய சர்ச்ல போய் பேச முடியுமா? முடியாது. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த வசனத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஓகே ஓகே, வெரி குட். அப்புறம் எஸ், ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டாங்க. இன்னொரு யார் சொல்லுங்க? எஸ், எக்ஸாக்ட்லி, ஆல்மோஸ்ட் ஒரு 90% கிட்ட வந்தாச்சு. அப்புறம் ஓகே, அவ்வளவுதான். இதேதான் நான் கொஞ்சம் மாத்தி சொல்ல போறேன். அவ்வளவுதான். என்னன்னா, he will take care of us. அவர் நம்மை பார்த்துக்கொள்வார். அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவர் நம்மள பார்த்துக்கொள்வார். இப்ப நீங்க சொன்னதான், பார்த்துக்கொள்வாரு, தப்புவிப்பாரு, நடத்துவாரு, இதேதான். இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். வார்த்தைகள் வேணா வேற வேற வரலாம், அவ்வளவுதானே தவிர இதுதான். அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். நம்மளோட கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நம்ம சும்மா இருக்கணும். அதுதான் நம்மளோட வேலையே. ஆனா நம்ம அதை மட்டும் பண்ணவே மாட்டோம். ப்ரேயர் பண்ணுவோம், விசுவாசம் கிடையாது. ஆனா ஒண்ணு இருக்கும், சர்ச்ல வந்து ப்ரேயர் பண்ணும்போது, சர்ச்ல வந்து துதிக்கும் போது, சர்ச்ல மெசேஜ் கேட்கும் போது அவ்வளவு ஆர்வம் இருக்கும், அவ்வளவு தைரியம் வரும். இந்த மூமெண்ட் நம்ம அங்க ஸ்டெப் வச்ச உடனே ஏன் என்ன ஆகும்? நம்மளுக்கு அதே பயம், அதே கவலை, அதே கண்ணீர், அதே வலி, அதே வியாதி, அதுல தானே போறோம். ஏன் தெரியுமா? அவர் மேல நம்ம இங்க சொல்றோம், அந்த வசனத்தை நம்ம இங்க படிக்கிறோம், அந்த வசனத்தை நல்லா கேட்கிறோம். ஆனா இங்கே விட்டுட்டு போக மாட்டோம். திரும்ப போகும்போது என்ன பண்றோம்? கொண்டு போறோம். வரும்போது எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் போறோம். நம்ம ஆனா ஜெபிக்கும் போது என்ன சொல்லுவோம்? வந்தவர்கள் வந்தவண்ணமாய் திரும்பி போக கூடாதுன்னு ஒரு ஜெபம் ஜெபிப்போம். பாஸ்டரும் அப்படிதான் ஜெபிப்பாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, இல்லையா? பட் ஆனா நம்ம எப்படி போவோம்? அதே இல்லதான். அப்ப என்ன நம்ம கேட்கறதோட மெசேஜ் வேல்யூ எங்க போகுது? இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்கு. இப்ப இன்னும் ஏன் கண்ணீர் இருக்கு, இன்னும் ஏன் கவலை இருக்கு, இன்னும் ஏன் வியாதி இருக்கு, இன்னும் ஏன் பாகம் இருக்கு? நீங்க சுமந்துட்டே இருக்கீங்க. நீங்க சுமந்துட்டே இருக்கிறதுனாலதான் அது இன்னும் உங்ககிட்ட இருக்கு. அந்த வசனத்தை அப்படியே செய்யணும். என்மே வைத்து விடனா வச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். நான் சுமந்துக்கிறேன் அவர் சொல்லிட்ட பிறகு நீங்க ஏன் சுமக்குறீங்க? இல்லையா? நீங்க ஏன் திரும்ப திரும்ப அதை சுமந்துட்டு இருக்கணும்? நீங்க இன்னும் அவர் மேல முழுமையான விசுவாசத்தை கொண்டு வரல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா போதும் தான். நான் வாரம் யூத் பிள்ளைங்களுக்கு நான் சொல்ற ஒரே காரியம் கடுகு விதையளவு. இப்போ நம்ம உலகத்துல அநேக ஊழியக்காரர்கள் இருக்காங்க, அநேக வல்லமையுள்ள ஊழியக்காரர்கள் வெளிநாட்டுல, நம்ம ஊர்ல எல்லா இடத்துல இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை இன்னும் யாரும் கிராஸ் பண்ணல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது என்னை காட்டிலும் தானே சொல்லியிருக்காங்க. என்னை காட்டிலும் அவர் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு.
அந்த லெவல். யாராச்சும் இன்னும் தண்ணி மேல் நடந்துட்டாங்களா? நடக்கல. இன்னும் மரித்தவர்களை உயிர் கொண்டு வந்தாங்க, அதுவும் 4 நாட்கள் கழிச்சு. மேபி அந்த ஒரு வேலை மரணத்தின் படுக்கையில் இருக்கும் பொழுது வேணா ஜெபிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா மரணத்தில் இருந்து மரித்து 4 நாட்கள் ஆகி லாஸ்ட்ல கொண்டு வந்தாங்க ஆண்டவர். இன்னும் அந்த மாதிரி ஏதாச்சும் அற்புதம் நடந்திருக்கா? நடக்கல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? கடுகளவு விதையளவு விசுவாசம் உங்களிடத்தில் காணப்பட்டால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போன்னு சொல்லிட்டாங்க. பட் அப்பனா என்ன அர்த்தம்? இன்னும் இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட இவ்வளோட அந்த அளவுக்கான விசுவாசம் கூட காணப்படல. அப்ப ஆண்டவர் அது எவ்வளவு மைனூட்டா பாக்குறாங்க. நம்மளுக்கு இருக்க விசுவாசத்துக்கே இந்த அளவுக்கு ஆசீர்வாதம், இந்த அளவுக்கு நன்மைகள், இந்த அளவுக்கு சுகம். கரெக்டா? அப்ப நம்ம விசுவாசத்தை வளர்த்துக்கணும். அப்ப நம்ம பாரத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? அவர்கிட்ட கொடுக்கணும். விட்டுட்டு போனா ஃப்ரீ, யூ ஆர் ஃப்ரீ. எல்லாத்துல இருந்து விடுதலை. நம்பணும். ஒண்ணே ஒண்ணுதான், நம்பணும். ஓகேவா? அப்ப நம்பினா என்ன நடக்கும்? நம்பினவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அது நான் ரெண்டு பாயிண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். பட் எனக்கு டைம் இல்லை. நான் அடுத்த காரியத்துக்கு நான் போகணும். உங்களுக்கு தெரியல, உங்க பாஸ்ட் இது வரைக்கும் அது மாதிரி நடத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு ஆஃப்டர் த மெசேஜ் ஒரு சின்ன காரியம் இருக்கு. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட்ல இந்த மெசேஜை கேட்டுட்டே இருக்கீங்க. ஓகேவா? சரி, உங்க எல்லாத்துக்கும் அது பிடிக்கும் நான் நினைக்கிறேன். சின்ஸ் நம்ம எல்லாம் லேடிஸா இருக்கிறதுனால வில் என்ஜாய். இனி ஒரு நாள் நம்மளுக்காக. உங்க பாஸ்டர் பரவாயில்ல, என்ன சொல்றது, மாசத்துக்கு ஒரு முறையா லேடிஸ் மீட்டிங்கா? எத்தனை முறை? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தானா? ஐயோ, அப்ப இனிமே பாஸ்டர் எனக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை வைங்க பாஸ்டர் சொல்லிட்டு. ஓகே, சரி. இன்னைக்கு அந்த ஒரு காரியம் நிஜமா ஆண்டவருக்குள்ள உங்களை அது மகிழ்விக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, நான் கொண்டு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, அவர் மேல பாரத்தை வச்சுட்டு அவர் முழுமையை நம்பிட்டு போனா என்ன நடக்கும்? அப்படி போனவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது? அது மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, உங்களுக்கு வேதத்துல எல்லாம், அதாவது குறிப்பா நம்ம திரும்ப படிக்கிற பரிசுத்தவான்களுக்கு அது நடந்திருக்கு இல்லையா? அந்த வேதத்துல அவங்களோட பேர் வந்திருக்குனாவே அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க? பரிசுத்தமான வாழ்க்கை. அதை காட்டிலும் அவரை விசுவாசிச்சு வாழ்ந்திருக்காங்க. அவரோட வார்த்தையை முழுமையா நம்பினா கட்டாயம் அது நடக்கும் அப்படின்ற உறுதி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் வேதத்துல அவங்களோட பேரு இன்னும் இருக்கு. இன்னும் வரப்போற ஜெனரேஷன்ஸும் படிக்க போறாங்க. ஆண்டவர் வருகை எது வரைக்கும் இருக்கோ அந்த வரைக்குமே அவங்கள பத்தி எல்லாம் படிச்சுட்டே தான் இருக்க போறாங்க. ஏன்? அவங்களோட விசுவாசம் அவ்வளவு பெருசா இருந்துச்சு. விசுவாசம் சொன்னோன்னே யார் உங்களுக்கு டக்கு ஞாபகம் வருவா? எக்ஸாக்ட்லி. நானும் இன்னைக்கு அவரை பத்தி தான் பேச போறேன். நிறைய மெசேஜ் அவரை பத்தி கேட்டிருப்பீங்க. உங்க பாஸ்டர் வாரம் கூட சொல்லியிருக்கலாம். நிறைய அதை பத்தியான காரியங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றது புதுசா இருக்கலாம், இல்லாட்டி சேமா கூட இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், ஆண்டவங்க கூட பேசினாங்கன்னா இன்னைக்கு யாரு விசுவாசத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கீங்களோ, இல்ல விசுவாசமே இல்லாம இருக்கீங்களோ, நிறைய வருடமான ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்க நடக்கலன்னு இருக்கீங்களோ, அது உங்களோட விசுவாசத்தின் குறைபாடுதான். ஒரு வியாதியில இருந்து விடுதலை வரல, ஒரு பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைக்கல, இல்லை எங்க வீட்டுல சமாதானம் நிரந்தரமா இல்ல, மகிழ்ச்சி இல்ல, வருமானம் நிரந்தரமா இல்ல, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு உங்ககிட்ட தான் குறை இருக்கே தவிர ஆண்டவரை குறை சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளோட குறையோட வைக்கிறதுக்கு ஆசைப்படவே மாட்டார். ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் பொழுது அநேகரை குணப்படுத்துறாங்க, அநேகருக்கு நன்மை செய்தாங்க. ஆனா தன்கிட்ட ஜெபத்துக்கு வரவங்களுக்கு கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி அவர் கேட்பாரு. என்ன கேட்பாரு? விசுவாசிக்கிறாயா? என்னை விசுவாசிக்கிறாயா? என்ன ஏத்துக்குவாயான்னு கேட்டாங்க ஆண்டவர். எனக்கு இருதயத்தை கொடுப்பாயான்னு கேட்டாங்களா? என்னை பின்பற்றுவான்னு கேட்டாங்களா? இல்ல. என்ன கேட்டாங்க ஆண்டவர்? விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தான் தேவனுடைய மகிமை காண்பாய்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. உங்களுடைய மற்ற காரியத்தை பின்னாடி வச்சிருங்க. நீங்க எப்ப விசுவாசமா இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே சேர்ந்துரும். பரிசுத்த வாழ்க்கை ப்ரீச் பண்ணுவாங்க. பரிசுத்தத்துக்கு முன்னாடி என்ன வேணும்? எடுத்தோடனே பரிசுத்தம் ஆயிட முடியுமா? ஆக முடியாது. எடுத்தோடனே பெரிய ரட்சிப்பை எடுத்துக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஒரு காரியத்தை நம்பினா மட்டும்தான் அது நடக்கும். அப்ப நம்பணும் இல்லையா? அப்ப நம்பினா மட்டும்தான் ஆசீர்வாதம். இப்ப நம்புற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் தள்ளி போயிட்டே தான் இருக்கும். நீங்க எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த இப்போ நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீங்க என்ன ஜெபத்துல கேட்குறீங்களோ அது கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க, வேதத்துல இருக்கா இல்லையா? அப்ப ஏன் இன்னும் கிடைக்காம இருக்கு? உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. விசுவாசம் கம்மியாகிட்டே போகுது.
சரண்டர் அடைஞ்சிட்டேன். என்னோட விசுவாசம் ஆபிரகாம் விசுவாசம் அப்படி கிடையாது. என்னோட விசுவாசம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த 4 பேர், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இந்த 3 பேரோட விசுவாசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆபிரகாம் விசுவாசத்தை காட்டிலும் மற்ற எல்லாரோட விசுவாசத்தை காட்டிலும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே அவங்க 3 பேர், இட்ஸ் நாட் அபவுட் ஐ அம் ஃபாலோயிங் தம், பட் அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நான் உங்களை வணங்க மாட்டேன்னா வணங்க மாட்டேன்னா. அவர் எவ்வளவு பெரிய விசுவாசம். ஆபிரகாமுக்கு அவர் வெயிட் பண்ணப்ப கிடைச்சிருச்சு, பட் இவங்களை தூக்கி போட்டாச்சு. அக்கினெல்லாம் தூக்கி போடுது. அப்ப கூட விசுவாசத்துல அவங்க இறங்கி வரல. அவங்களோட என்ன சொல்றது, நம்பிக்கை இருந்ததுக்கு இறங்கி வரவே இல்லை. தூக்கி போடும்போது கூட நான் இல்ல மன்னிச்சிருங்க, நான் அவங்களை வணங்குறேன்னு சொல்லவே இல்லை. சொன்னாங்களா? சொல்லல. அப்ப எப்பேற்பட்ட விசுவாசம் அது. அந்த விசுவாசத்தை நான் கைப்பற்றி கொடுத்தேன். அந்த விசுவாசம் நான் என்ன ஆனாலும் சரி, நீங்க என்ன வழிநடத்துறீங்க நடத்தல, என்ன கொண்டு போறீங்க கொண்டு போகல, என் பிள்ளைகளை போஷிக்க போறீங்க போஷிக்க போகல, என்ன நடந்தாலும் சரி, உங்க மீது இருக்கிற விசுவாசத்தை நான் விட மாட்டேன். ஒரு மனுஷனை நம்ப போட்டுக்கிறேன். இது யாருங்க, அப்பா அம்மா யாரா இருந்தாலும், அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் சரி, நீங்க மட்டும் தான். அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இது என்னோட சாட்சி. ஒரு எல்லாரும் எப்படி 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 நான் என்னோட பரவத்தை இருப்பேன். என்னோட பரவத்தை எங்க அப்பா இருக்கும் போதே ஒரு கான்ஸ்டன்ட் நான் சொன்னது, என் பரலோக தகப்பனை வழி நடத்துறாங்க. அவ்வளவுதான். நான் எங்க அப்பாட்டையும் நான் போய் நின்னதில்லை, அம்மாட்ட போய் நின்னதில்லை, யார்கிட்டையும் நினைக்க மாட்டேன். என்னோட கண்கள் ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் நோக்கி பார்ப்பேன். ஒரே ஒரு நபர் மட்டும்தான், பரலோகத்தின் தேவனை மட்டும் தான் நான் நோக்கி பார்ப்பேன். இவ்வளவு நாள் வரைக்கும் ஆண்டவரை கிருபையா blessing is like overflowing தான் நான் சொல்றேன். overflowing தெரியும் இல்ல, இன்னும் இங்கிலீஷ் தெரியும்ல. சோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. சோ overflowing blessing ஒரு விதத்துல கூட குறை கிடையாது, ஒரு சின்ன விதத்துல கூட குறை கிடையாது. எல்லாவற்றிலும் சுகம், எல்லாவற்றிலும் பலன், எல்லாவற்றிலும் சந்தோஷம், எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி, எல்லாவற்றிலும் பரிபூர்ணத்தோட எங்க ஆண்டு வழி நடத்திட்டு இருக்காரு. அவ்வளவு பெரிய சாட்சி எங்களோட. நான் சொல்லணும்னா சொல்லலாம். இத்தனை வருஷத்துல நிறைய ஆண்டவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தாங்க, எனக்கு என்ன பலப்படுத்தினாங்க, என்னை இங்க நிக்க வச்சிருக்காங்கன்னா அது அவரோட சுத்த கிருபை. ஏன்னா நான் அவர் மேல வச்ச விசுவாசம். அவ்வளவுதான். சோ இன்னைக்கு அதே மாதிரி தான் ஆபிரகாம், உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா? சொல்ல அவரோட முதல் என்னது, விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாக்ட்லி யார் சொன்னா கிளாப் பண்ணலாமா பிரதருக்கு? எக்ஸாக்ட்லி. அவர் விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? ஆண்டவர் யாருமே தெரியாது. ஒரு குரலை கேட்டாரு, நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பிமான்னு ஒரு குரலை கேட்டாரு. கேட்டுட்டு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படுந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் விசுவாசத்தின் தகப்பனானாரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அவர்கிட்ட? கீழ்ப்படுதல். நம்ம கிட்ட நிறைய இருக்கணும். அதெல்லாம் நம்ம கேட்கிறோம், வசனம் படிக்கிறோம், மணிக்கணக்கா ஜெபிக்கிறோம், இங்க வந்து கண்ணீர் மேல கண்ணீரை கை விட்டுட்டு ஜெபிக்கிறோம். என்னோட ஜெபம் எப்படி தெரியுமா? நான் ரொம்ப கண்ணீர்லாம் விட மாட்டேன். எதுக்கு கண்ணீர் வரணுமோ அதுக்கு தான் கண்ணீர். எல்லாத்துக்கும் கண்ணீர், எல்லாத்துக்கும் சோகமான மூச்சு. எப்பவுமே நம்மளுக்குள்ள இருக்க சோகத்தை வெளியில காமிக்கணும், முகத்துல காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவசியமே கிடையாது. மனுஷன் கிட்ட காமிச்சு என்ன நடக்க போகுது? சரி, நீங்க மனுஷன் கிட்ட போய் அழுந்தாலும் உங்களோட கவலை உடனே போகிடுவானா? உங்களோட கண்ணீர் தானே போறதுனால அடுத்த நிமிஷம் உங்களோட பலன் இது whatever it is, நீங்க போய் மனுஷன் கிட்ட புலம்பி அழம் பொழுது அது சரியாயிடுமா? ஆகாது. then why to waste 20 years? எதுக்கு அழணுமோ அதுக்கு அழணும். எதுக்கு சந்தோஷமா ஜெபிக்கணும் அது சந்தோஷமா ஜெபிக்கணும். எதுக்கு சமாதானமா இருக்கணும் அது சமாதானமா இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் வச்சுக்க கூடாது. என் மனசுல நான் இந்த மாதிரி பேச வச்சுட்டாதான் என்ன நம்புவாங்க, என்னை எல்லாம் ஒரு சோகமா பார்ப்பாங்க, என்கிட்ட அன்பா பேசுவாங்க. சான்ஸே இல்லை. உங்க முன்னாடி பேசிட்டு எப்ப பாரு அழுமுட்டியோட வருது. இதை பார்த்துட்டு போனா ஏதாவது நடக்குமா? சொல்லுவாங்களா இல்லையா? இல்லையா? எதுக்கு அது? கெட்ட பேர் தான். நம்ம நினைப்போம் அவங்க நம்ம மேல பாவம் போடுவாங்க, பரிதாபம் போடுவாங்க. சான்ஸே இல்லை. அதுக்கு பதிலா என்ன சொல்லுவாங்க? உங்க முன்னாடி சார் ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடும்மா, நீ கவலைப்படாதம்மா, அழாதம்மா, ஜெபிக்கலாமா. அப்புறம் அடுத்த நிமிஷம் அங்க போயிட்டு எப்ப பாரு அழந்துட்டே இருக்கேன். அப்புறம் எப்படி அது ஒரு வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் இல்லையா? சோ அது மாதிரிலாம் இல்லாம நம்ம என்ன செய்யணும்? ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒபீடியன்ட், கீழ்ப்படிந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிங்க, அப்புறமா விசுவாசத்தை பெருகிக் கொள்ளுங்க. நீங்க ஆண்டவரோட வார்த்தையை கீழ்ப்படியல, கீழ்ப்படிஞ்சு விசுவாசிச்சீங்கன்னா உங்களோட blessings வந்து ஓவர்ஃப்ளோயிங்ல இருக்கும். பட் அதை நம்ம செய்ய மாட்டோம். மை டைம் இஸ் ரன்னிங். ஓகே, நான் போறேன். ஓகே, ஆதியாகமம் 12:1-4 வரைக்கும். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஓகே, சரி, ஒண்ணுமே இல்ல. யாரு, எந்த கடவுள், என்ன பேரு எதுவுமே தெரியாது. நீ வா, அவ்வளவுதான் ஒரு வார்த்தை. ஜஸ்ட் வென். அப்படியே கீழ்ப்படிஞ்சு போனாரு இல்லையா? போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு? உடனே ஆசீர்வாதமா? உடனே சமாதானம் இருந்துச்சா? உடனே எல்லாமே இருந்துச்சா? அவருக்கும் போராட்டம் இருந்துச்சு. ஆனாலும் அவர் எந்த நிலைமையில ஆண்டவர் கூப்பிட்டாரோ அதே நிலைமையில இருந்தார். நான் திரும்பி போயிடுறேன், என் ஊருக்கு நான் திரும்பி போறேன்னு சொன்னாரா? திரும்பி என் ஜனத்துக்கிட்ட நான் போறேன்னு சொன்னாரா? இல்ல போனாரா? இல்ல இல்லையா? அப்போ என்ன அவர்கிட்ட அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அது தமிழ்ல என்ன வார்த்தை? அது ஒரு உறுதியா இருந்தாங்க. உறுதியாவே இருந்தாங்க. அதுல இருந்து அவங்க என்ன செய்யல, விலகல. ஆர்டர் கூட்டாச்சுன்னா கூட்டாச்சு. இனி நடத்துறது அவர் தான். அவர் என்னை நடத்துறாரு, கொண்டு போடுறாரு, இல்ல கைவிடுறாரு, வாட் எவர் இட் இஸ், கூப்பிட்டுட்டாரு, நான் போறேன், அவ்வளவுதான். சோ அதனோட பலன் தான். ஜெனிசிஸ் 15:6 பார்க்கலாமா? கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒபே பண்ணிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஒபீடியன்ட்டோட விசுவாசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் என்ன கூப்பிட்டுட்டாரு, நான் போறேன், அவர் என்ன வழி நடத்துவார். அது அவருக்கு எப்படியா மாறுச்சு? நீதியா மாறுச்சு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நான் ரொம்ப டீப்பாலாம் போல. நான் மேலோட்டமா போறேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் டீப்பா போகாம ஜஸ்ட், எனக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரியம் என்னன்னா, மனசுல போகணும், நம்ம அதை செய்யணும், நம்ம வாழ்க்கையில நம்மளோட நடைமுறையில் அது கொண்டு வரணும். நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் பிளஸிங் இருக்கும். கேட்டுட்டு முடிச்சுட்டு போனா சான்ஸே ஒண்ணுமே இல்லை. நானும் சர்ச்சுக்கு போனேன், நானும் மெசேஜ் கேட்டேன், நானும் ஜெபிச்சேன், நானும் ஆராதிச்சேன், வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். இல்ல ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? இல்லவே இல்லை. மாற்றம் எப்படின்னா, கேட்கறத நடைமுறையில கொண்டு வரணும். நடைமுறையில கொண்டு வந்தா மட்டும்தான் அதோட பலனை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா ஆபிரகாமோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியான இல்லை. வந்த உடனே எல்லாம் நம்மளுக்கு மாதிரிதான் கரடுமுரடான பாதைகள் தான், பள்ளமேடான பாதைகள் தான், அநேக சஞ்சலங்கள் இருந்துச்சு, பெரிய போராட்டம் இருந்துச்சு, நம்ம மனைவியை கூட ராஜா எடுத்துட்டு போற சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன செய்யல, அப்பவும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையில அவன் நிலைச்சிருந்தது மாத்திரம்தான் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு அம்பானியோட ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம இப்படி பார்க்கணும்ல. ஆபிரகாம் அப்பவே, எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக அந்த ஆசீர்வாதம், அப்பவே அவருக்கு 600 இல்ல வேலைக்காரர்கள், 600 வேலைக்காரர்கள். எங்க நம்மளுக்கு ஒரு வேலைக்காரன் வச்சு கூட சமாளிக்க முடியாது. அவருக்கு எவ்வளவு பெரிய எத்தனை இருந்தாங்களா? எப்படிங்க? அப்ப அவரோட ஆஸ்தியை பாருங்க, அவரோட ஐஸ்வர்யத்தை பாருங்க, அவரோட சம்பத்தை பாருங்க. எதனால இப்படி வந்துச்சு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அவ்வளோ அவ்வளோ கணக்கு அவருக்கே தெரியாது. இப்போ நமக்கு ஒரு 2-3 வேலையாட்கள் நம்ம கீழே இருந்தாலும் அவங்களோட நேமை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. 10 பேர் தான் அவங்களோட பேரு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 600 நினைச்சு பாருங்க. இதுதான் 600 600 நான் தப்பா சொல்லிட்டு வரேன். அப்புறம் it is 600 I think. So okay, in case if it is a wrong thing, then just forgive me, okay? Okay, upload it's 600 300 I don't know. So எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? தன் சகோதரன் சிலையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடித்தவர்களாகிய 318 ஆடுகளுக்கும் ஆயுதம் தரிப்பித்து அது இல்ல, வேலைக்காரர்கள் ஒரு வசனம் இருக்கு, அது நான் எடுக்கல, அது சாரி. ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தாங்க. எதனால கொடுத்தாங்க? கீழ்ப்படிந்ததுனால, அந்த விசுவாசத்தினால. இப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவருக்கு மட்டும் தானா? இல்ல நமக்கும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஆபிரகாமுக்காக ஒரு காரியம் நடைபெறல, ஆனா நமக்காக அந்த காரியம் நடைபெறுச்சு. என்னது? எக்ஸாக்ட்லி. கிளாப் பண்ணலாம் உங்க பாஸ்டர் மகங்க. ஆபிரகாமுக்காக ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தான் சிந்தப்பட்டுச்சு, ஆனா நமக்கோ யாரோட
வந்துச்சு? அப்ப நம்மளோட ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசு, அப்ப நம்மளோட ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசு. அப்ப அது நம்ம நம்பணும்னா, நமக்கு அது கீழ்ப்படிஞ்சுனா அது கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு விஷயம், விசுவாசம், கீழ்ப்படிஞ்சு. ஆபிரகாமுக்கு எல்லா விஷயத்தையும் நான் வசனம் சொல்லல, because time is running, so I'm just going away. என்னன்னா அத்தனை எல்லா நேரத்திலும் தன் சொந்த ஒரு 25 வருடங்கள் கழிச்சு அவருக்கு ஒரு குமாரன், தன் சொந்த குமாரன் கிடைக்கும் பொழுது அதையும் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் பலி கொடுக்க சொன்னாங்க. அந்த நேரத்துல அவர் பின்வாங்கி போனாரா? நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? கீழ்ப்படியாம போனாரா? விசுவாசிக்காம போனாரா? இல்ல. ஆனாலும் என்ன செய்யறாரு? கொண்டு போறாரு. பையனை பலியிட அவ்வளவு தைரியம். நம்மளாம் செய்வோமா? பிள்ளைங்களும் ஏதாச்சும் ஒரு அடிபட்டுச்சுனாவே கதறி கண்ணீர் விட்டு வறண்டு எல்லாமே செய்வோம். ஆண்டவரே நீங்க இதுக்குதானே இப்படி பண்ணீங்களா? ஆண்டவரே கேள்வி வேற கேட்போம். நம்மளோட தப்புனால பிள்ளைங்களோட தப்புனால ஏதாச்சும் நடந்துட்டா யாரு கேள்வி கேட்போம்? ஏன் அலோவ் பண்ணீங்க? such a wrong question. அவன் போய் விழுந்து அடிபட்டதுக்கு ஆண்டவர் செய்வாரா? ஏதாச்சும் கிடையாதுல்ல. ஆனா இங்க வந்து எப்படி நடக்குது? உன் ஒரே பேரான குமாரனை எனக்கு பலியிடுன்னு சொன்ன பிறகும் எடுத்துட்டு போறாரு, கொண்டு போறாரு பலியிடுறதுக்கு. அப்படிப்பட்ட நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவர் மேல நம்மளுக்கும் இருக்கணும். ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் கேட்கிறாரு, நான் கொடுப்பேன். நீங்க தான் கொடுத்தீங்க, இப்ப நீங்களே கேட்கிறீங்க. நம்ம அப்படிதான் சொல்லுவோம். அவரே கொடுத்தாரு, இப்ப அவரே எடுத்துட்டே போறாரு, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சோகத்தோட ஒரு 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 என்ன சொல்ற கவலையோட தான் நம்ம அதை ஒத்துக்குமே தவிர அதை நம்ம மன்ன ரம்யமா செய்யவே மாட்டோம். பட் ஆபிரகாம் அதை செஞ்சார் இல்லையா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அப்ப அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள காணப்படணுமா இல்லையா? அப்படிப்பட்ட விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும், எவ்வளவு ஒரு என்னோட எல்லாம் இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போனா கூட என் தேவனை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், என் தேவனுடைய மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள காணப்படணும். அப்படி காணப்பட்டா மட்டும்தான் உங்களோட ஆசீர்வாதம் உறுதி. அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை விட நம்மளுக்கு அதிகமான உரிமை இருக்கு. அவருக்காக ரத்தம் சிந்தப்படல, ஆனா நம்மளுக்காக சிந்தப்பட்டுச்சு. அவரை சொந்த குமாரன் ஆபிரகாம் சொல்லல, ஆனா நம்மளுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான எஸ். அப்ப நம்மளுக்கு தானே. அவர் யார் அவரை காட்டிலும் மேலானவர் யாரு? நாம தான். அவர் பேரு வேதத்துல இருக்கலாம், அவர் ஆண்டவர் ரொம்ப நேசிச்சிருக்கலாம், அவரை உயர்த்தி இருக்கலாம். ஆனா அவருக்கு கொடுக்காத ஒரு பாக்கியம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நமக்கு. அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள். அப்ப நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சோங்க. அப்போ நம்மளோட நம்மளோட சம்பத்து, நம்மளோட ஐஸ்வர்யம் எல்லாம் ரெடியா இருக்கு. அதை யார் தவற விடுறது? நாம தான். எதனால? விசுவாசிக்காம போறதுனால, கீழ்ப்படியாம போறதுனால. நம்மளோட ஆசீர்வாதத்தை இவ்வளவு கொஞ்சம் தூரம் வந்துரும். அது ரெடி டு கேட்ச் இட் அப்படின்ற போது ஒரு அவிசுவாசத்துக்கு திரும்ப போயிடுவோம். நம்ம பிசாசு எப்பவுமே அப்படிதான். நம்மள ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஸ்டெப் இருக்கும் போது ஒரு பிரச்சனை கொண்டு வரும். உடனே நம்ம ஒரு 10 ஸ்டெப் பேக் போயிடுவோம். அவ்வளவுதான். திரும்ப 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 என்ன வேணும்? நம்மள ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போயிட்டே இருப்போம். சோ எல்லா தவறும் நம்ம கிட்ட வச்சுட்டு ஆண்டவரை குறை சொல்றதோ, ஜெபத்துல கண்ணீர் மேல கண்ணீர் விட்டு அழுறதோ, உபவாசத்து மேல உபவாசம் போடுறதோ, அது என்ன சொல்றது, எங்க மீட்டிங் நடந்தாலும் ஓடணும். இங்க போனாச்சும் எனக்கு விடுதலை கிடைக்குமா, இங்க போனாச்சும் எனக்கு சமாதானம் கிடைச்சிருமா? இங்க இருக்கு, இங்க இருக்கு, எல்லாமே எங்க இருக்கு? இங்க இருக்கு. நம்ம அலையணும்னு அவசியமே இல்லை. இங்க வந்து நீ கேட்கிற எல்லா வார்த்தைகளையும் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதோட பலன் நிச்சயம். எங்கேயுமே அழிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. டிவில போடுற மெசேஜ் எல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, நான் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன். எந்த ஊழியர்களோட மெசேஜும் கேட்க மாட்டேன். எங்க வீட்டுல அந்த மாதிரியான ஒரு சேனல்ஸே கிடையாது. ஆசீர்வாதம் டிவி, ஏஞ்சல் டிவி எங்க வீட்டுல கிடையவே கிடையாது. I don't believe in the sense நான் அவங்களை குறைதான் சொல்லல. என்ன அழைச்சவர் அவர், என்ன வழி நடத்துறவர் அவர். எனக்குன்னு ஒரு போதகரை கொடுத்துருக்காங்க, அந்த போதகரை என்ன வழி நடத்துவார். எல்லா போதகரும் என்ன வழி நடத்தணும்னு அவசியம் கிடையாது. எல்லா போதகர்களோட மெசேஜ் கேட்டாதான் நான் சுத்தமாவன் அவசியம் கிடையாது. எனக்குன்னு கொடுக்கப்பட்ட போதகர், எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலயம் உண்டு. அந்த இடத்துல அவங்க எனக்காக ஜெபிப்பாங்க. அந்த இடத்துல அவங்க என்னோட ஆசீர்வாதத்துக்காக, என்னோட மேன்மைக்காக, என்னோட மகிமைக்காக, என்னோட உயர்வுக்காக, என்னோட எல்லாவித பரிபூர்ண நன்மை
போதகர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதகர் யாரு? இவர். இவரை காட்டிலும் பெரிய ஊழியக்காரன் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இவரை காட்டிலும் பெரிய இந்த இடத்தை காட்டிலும் பெரிய சர்ச்சு கிடையாது. இங்க வந்து ஜெபிங்க, உங்க பாஸ்டர் கால் பண்ணுங்க, உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒளிமுறை இல்லாம சொல்லுங்க. அவர் மட்டும்தான் உங்களுக்காக கண்ணீரோடு நிற்க முடியும் தேவ சமூகத்துல. நீங்க பாக்குற எல்லா ஊழியக்காரங்களும் உங்களோட பேர் தெரியுமா? உங்களோட குறை தெரியுமா? நீங்க யாருன்னு தெரியுமா? நீங்க இந்த உலகத்தை உயிரோடு இருக்கீங்கன்னு தெரியுமா? பிறந்திருக்கீங்கன்னு தெரியுமா? நீங்க வாழ்றீங்கன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த ஊழியக்காரங்களை ஃபாலோ பண்ணி என்ன நடக்க போகுது? மேலோட்டமான சத்தியம் தான், மேலோட்டமான வார்த்தைகள் தான். ஆனா ஆழமான சத்தியமும் ஆழமான உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களும் எங்க உண்டு? இங்கே உண்டு. இந்த இடத்தை விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போறது தவறான விஷயம் இல்லையா? ஸோ அதனால உங்களோட காரியங்கள் உங்க போதகிட்ட கொண்டு வாங்க. அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களுக்காக ஜெபிப்பார். இரவும் பகலும் உங்களுக்காக கண்ணீரோட தேவ சமூகத்துல காத்திருந்தவர்கள் அவர்கள். உங்களோட பேர் தெரியும், உங்களோட குடும்ப பிரச்சனை தெரியும், உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ இதெல்லாமே நீங்க கீழ்ப்படியதுக்கான ஒரு காரியங்கள் தான். ஆபிரகாம் ஆண்டவர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டார், வேற எங்கேயும் போகல. போற இடத்துல ராஜாட்ட இருந்தாங்க, அங்கெல்லாம் போய் கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தாரா? கிடையவே கிடையாது. போற இடத்துல பிரச்சனை இருந்தா அதை கண்டு பயந்தாரா? இல்லவே இல்லை. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? கன்சிஸ்டன்சி. ஒரு நிரந்தரமா, ஓகேவா? ஒரு நிரந்தரம் தான். இப்போ உங்க குடும்பம்னா உங்க குடும்பம் தானே. அதை விட்டுட்டு நீங்க வேற யாராச்சும் சேர்த்துக்குவீங்களா? இல்லை வேற எங்கேயாச்சும் போய் நீங்க சேர்த்துக்குவீங்களா? சேர மாட்டீங்கல்ல, கஷ்டமா இருக்கும். விருந்தாளி மாதிரி வா, 3 நாள் இருக்கியா, போயிட்டே இரு, அதானே? அவ்வளவுதான். எங்கேயாச்சும் ஒரு பெரிய ஒரு க்ரூசேட் சுவிசேஷ ஊழியம் நடக்குது, உங்க பாஸ்டர் பெர்மிஷன் கொடுத்தாருன்னா தாராளமா போகலாம். அது மாதிரி ஒரு க்ரூசேட் எப்பயாச்சும் தான் நடக்கும். அந்த இடத்துல போய் கலந்துக்கிறது ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு தேவ செய்தியாளர் வந்திருக்காரு, ஒரு வல்லமுள்ள ஊழியக்காரர் வந்திருக்காரு, அந்த இடத்துல போய் கலந்துக்கணும்னு உங்க பாஸ்டர் பெர்மிஷன் கொடுத்தா தாராளமா போய் நீங்க கலந்துக்கலாம். அது ஒரு தப்பும் கிடையாது. அது நம்மளுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்க போய் ஆராதிக்கிறதோ அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான காரியம். ஆனா மற்றபடி இந்த சர்ச்சில் கூப்பிட்டாங்க, அந்த சர்ச்சில் ஒரு நாள் கூப்பிட்டாங்க, இந்த பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்றாரு அப்படின்லாம் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. உங்களுக்கான என்ன சொல்றது, நிரந்தரத்தை அது உருவாக்கி கொள்ளுங்க. ஓகேவா? ஸோ கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும். எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய வசனம் இருக்கு. And this completing here because எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ இன்ஃபர்டால் எனக்கு இன்னொரு நாள் டைம் கிடைச்சுன்னா நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஸோ ஆண்டவருடைய செய்தியை நான் கொண்டு வரேன். இது 2 பாயிண்ட் தான். எனக்கு 3வது பாயிண்ட் 2 ஐ மீன் this is the first point. அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து பொறுமை. பொறுமையாக இருந்தாலும் உங்களுக்குரிய என்ன ஆசீர்வாதம் உண்டு. பொறுமையினால என்ன சொல்றது, தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. பொறுமையா இருந்தா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். பொறுமையா இருந்தா அவர் அர்ஜென்ட் படாம நம்மளோட புத்தியில நம்ம ஏதாச்சும் செய்யறதுக்கு நம்ம ரொம்ப புத்திசாலி, எனக்கு முடியும், நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிலாம் நம்ம சுயத்துல யோசிச்சோம்னா அவர் விட்டுருவார். சரி நான் என்ன பண்றியோ பண்ணு ஓ அப்படின்னு விட்டு சிரிச்சுட்டு தான் நிற்பார். அதனால பொறுமை அவசியம். ஜெபிச்சிங்கன்னா இந்த காரியம் நடக்கும்னா நடக்கும். சரி, ஆபிரகாமுக்கு 25 வருடங்கள் எடுத்துச்சு இல்லையா? 25 வருடங்கள் பொறுமையா இருந்தார். அதுக்கு தான் விசுவாசத்தின் தகப்பன ஆனார். அவ்வளோ பொறுமை. 25 நம்மளுக்குலாம் ஒரு 10 நாள் அது நடக்கலாம், இல்ல அடுத்த நாளே நடக்கலாம், இல்ல ஒரு 4 நாள் 5 நாள் நடக்கலாம், பொறுமை இழந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம புத்தி என்ன யோசிக்கும், 4 பக்கம் எல்லாத்தையும் யோசிக்கும். இங்க போலாமா, அங்க போலாமா, இங்க கேட்கலாமா, அங்க கேட்கலாமா, இந்த போய் சண்டை போடலாமா, அப்படிதான் நம்ம நினைச்சோம்னா ஆண்டவர் விட்டுருவார். என்ன இருந்தாலும் பொறுமையோட ஜெபிச்சுட்டு காத்திருந்து அவர் மேல பாரத்தை வச்சுட்டீங்கன்னா அவர் வழி நடத்துவார். இல்லையா? இல்லையா? நான் இன்னொரு கொஸ்டின் மட்டும் கேட்டு நான் கம்ப்ளீட் பண்றேன். அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். பொறுமையோட எத்தனை பேர் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும்? ஒரு 2-3 பேர் சொன்னா கூட நான் விட்டுறேன். அண்ணா ஓகே கிளாப். அவங்க குழந்தை இல்லாம இருந்துச்சு இல்லையா? அவங்களும் பொறுமையோட காத்திருந்தாங்க. அடுத்தது ஆபிரகாம். ஓகே கிளாப் பண்ணலாம். பட் ஓகே, அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். நம்ம பேசிட்டோம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, பட் சொன்னாங்க. யார் சொன்னது? கிளாப் பண்ணலாமா? ஓகே நெக்ஸ்ட். எக்ஸாக்ட்லி கிளாப் பண்ணலாமா?
எக்ஸாக்ட்லி. அவங்களோட ஹிஸ்டரி தெரியும் நினைக்கிறேன், சரித்திரம் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அதனால நான் அந்த டீப்பாக போக விரும்பல. ஸோ தீஸ் ஆர் த பீப்புள். அவங்க ரொம்ப பேஷன்ஸாக இருந்தாங்க, ரொம்ப பொறுமையோட காத்திருந்தாங்க. அவங்களுக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையோட அதை மனசுல வச்சு ஜெபிச்சுட்டு ஆண்டவர் செய்வாருன்ற பொறுமையோட காத்திருந்ததுனால தான் ஆண்டவர் அவங்களோட காரியத்தை அவர் பார்த்துட்டார். ஏற்ற நேரத்தில் அவங்க எல்லாரையும் உயர்த்தினார். யாருமே அவர் தாழ்த்தவே இல்லை. பொறுமையோட காத்திருந்து அவர் பார்த்துக் கொள்வார், அவர் செய்வார், அவர் நடத்துவார், அவர் எல்லாமே என்ன செய்வாரு? பார்த்துக் கொள்வார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்து தங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அதனாலதான் அவர்கள் பரிசுத்தவான்களாய் இன்றைக்கும் அவர்களை குறித்து நம்ம வாசிக்கிறவர்களாய் இன்றைக்கும் நம்மளுக்காக அவர்களோட எக்ஸாம்பிள் வைத்து நம்ம நடக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த வேதத்துல அவங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இதுக்கப்புறம் பைபிள் எழுதப்படுமான்னு தெரியாது. ஏன்னா இதுல ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இதுல இருந்து ஒரு வார்த்தை கூட்டவும் கூடாது, குறைக்க கூடாது. பட் நம்மளோட சாட்சி பேசப்படும், நம்மளோட சாட்சி பேசப்படும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அதுக்கு கீழ்ப்படியணும், விசுவாசம், பொறுமை. இது மூணு இருந்தா அவர் பார்த்துக் கொள்வார். உங்களோட வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்வார். உங்களோட வாழ்க்கையை அவர் நடத்துவார். உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை எல்லாவற்றிலும் பாதுகாத்துக் கொள்ள அவர் முன் வருவார். ஆமென். சரி, நான் அடுத்த செக்மெண்ட் போறேன். எனக்கு டைம் இருக்கு, அவர் கேட்க முடியாது. சரி, இது லேடிஸ் மீட்டிங் எல்லாம் நினைச்சுக்கலாமா? நான் கீழே வந்துருப்பேன், நீங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 2 சேர் மட்டும் போடுறீங்களா? இதை எடுத்துருங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? ஃபோன் பண்ணிடுங்களா? 2 சேர், 2 பைபிள் மட்டும் வச்சிருங்க. 17 பேரா? இவங்க 2 பேர் ஃபோன் பண்ணீங்க.